Hi everyone, welcome to the day 13 magic practice, which is make all your wishes come true. So ரொம்ப எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் த புக் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து இனிமே லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மேஜிக் லிஸ்ட்டே உருவாக்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நம்ம பண்ணது எல்லாமே குட்டி குட்டி மேஜிக் ப்ராக்டிசஸாக இருக்கலாம், வேறு வேறு ஏரியாஸ் ஆஃப் லைஃப்பில் குட்டி குட்டியாக. பட் இப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே உருவாக்க போகிறோம். இன்ஃபேக்ட் இதை வந்து நீங்கள் இந்த வருஷத்துக்காக அப்படின்னு வைக்கலாம், இல்லை சில மாதங்களுக்காகன்னு ஒரு டார்கெட் வைக்கலாம். அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண போகிறோம், அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம், அட்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற நம்பிக்கையோடய நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இது மேஜிக்கலி ஒர்க் ஆகும். ஏன் வந்து ஒரு விஷயம் நம்ம அட்ராக்ட் பண்ணணும், லைக் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணி அதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசனை சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடந்த பிறகு நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறது இயல்பு. லைக் ஒரு விஷயம் வந்துருச்சு, தேங்க்யூ எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு. பட் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது அது நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம தான் அது முழுசாக நம்புறோமே, அது நம்ம கையில் வந்த மாதிரியே நம்புறோமே, ஆல்ரெடி நடந்த மாதிரியே நம்புறோமே அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பழக்க வழக்கங்கள்ல நிறைய இருக்கு. இப்போ நம்ம கல்ச்சர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதும் செலிப்ரேட் பண்ணுறதும் நம்ம கல்ச்சரில் இருக்கு. எக்ஸாம்பிள், சீமந்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைய செலிப்ரேட் பண்ணுறோம், நன்றி செலுத்துகிறோம், அட்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நலுங்கு செய்கிறது, வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுறது. ஸோ ஒரு நல்ல விஷயம் முழுசாக அடைஞ்சு நமக்கு கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்காக கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி செலிப்ரேட் பண்ணி அதை ப்ரே பண்ணுறது, இது எல்லாமே நம்ம கல்ச்சர்லையுமே இருக்குது, தமிழ் கல்ச்சர்லையும் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இவங்க கிராட்டிடியூடு செலுத்தி நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்க, அதுதான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றாங்க. ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு ஃபெயில் ப்ரூஃப் மெத்தட், இது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு லைஃப்பில் என்ன முக்கியமாக வேணும், வாட் இஸ் த மோஸ்ட் தட் யூ வாண்ட், வேறு என்னென்ன முக்கியமாக வேணும் அப்படின்றத யோசிங்க. அது எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லையும் இருக்கலாம். பணமாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், வீடு, ரிலேஷன்ஷிப்பு, என்ன வேணாலும் உங்கள் கரியர் எது ரிலேட்டடாகவும் இருக்கலாம். அந்த விஷயத்தெல்லாம் யோசிங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாஸை யோசிங்க. அதுலேருந்து ஒரு 10 டாப் 10 மேஜிக்கல் லிஸ்ட், மேஜிக்கல் டிசையர்ஸ், ஆசைகள், என்னுடைய தேவைகள் அப்படின்றத நீங்கள் எடுக்கலாம். அந்த 10 விஷயத்தையுமே முதல்ல எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க அது என்னன்றத. அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றுத்தையுமே வந்து எப்படி கிராட்டிடியூடாக எழுதலாம், என்ன ஃபார்மேட்டில் எழுதலான்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூங்கிற வார்த்தையை முதல்ல போட்டுற போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னா, தேங்க்யூ 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 ஃபார், அப்புறம் ஒரு டேஷு, நீங்கள் என்ன வந்து ஆசை வச்சுருக்கீங்களோ அதை எழுதுங்க. அண்ட் எதுக்காக அது நடந்துச்சு, எதுக்காக அது வேணும் அப்படிங்கிற மாதிரியும் எழுதுங்க. நான் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ 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 ஃபார் ஆர் ட்ரீம் ஹோம். அப்போ எது வேணும்ன்றது எழுதியாச்சு. விச் ஹாஸ் எவ்ரி திங் வி வாண்டட் இட் டு ஹாவ் டவுன் டு த லாஸ்ட் டீட்டெயில். தட் மீன்ஸ் நான் என்னெல்லாம் நினச்சேனோ அந்த மாதிரியான ஒரு அழகான வீடு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ கிடைச்ச மாதிரி எடுத்து எழுதணும். இது கிடைக்க போகுது, எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்றதெல்லாம் இல்லை, எனக்கு கிடைச்சிருச்சு, நான் நினச்ச மாதிரி ஒவ்வொரு இடமும் அந்த உள்ளே இருக்கிற ஃபைன் டீட்டெயில்ஸோடு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று, தேங்க்யூ ஃபார் த கிரேட் நியூஸ் ஆஃப் ஹேவிங் அ பேபி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அந்த பேபி எங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறது ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த நியூஸ்க்காக நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுக்காக நான் ரொம்ப நாள் வேண்டிட்டு இருந்தோம், இல்லை அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு. அதாவது இது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கிடைச்ச மாதிரியே நம்ம டெய்லி எழுதுறது. ஸோ இதை எழுதும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஆசைப்படுற அந்த விஷயங்கள் எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகி சீக்கிரம் நம்ம கைக்கு கொண்டு வந்துடுறோம். ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே நம்ம பேசுகிறோம். இன்னொரு விஷயம், தேங்க்யூ 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 ஃபார் மை பர்ஃபெக்ட் பார்ட்னர். தேங்க்யூ 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 ஃபார் த ரிலேஷன்ஷிப். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பெட்டர் பண்ணணுன்னு இருக்கேன், அது ரொம்ப பாசிட்டிவாக மாறி இருக்கு அப்படின்னு எல்லாமே நடந்த மாதிரியே எழுதுங்க அப்படின்றாங்க. ஒரு லிஸ்ட்டே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம், எதை பற்றினாலும் எழுதலாம். எதுக்காக 3 தடவை இந்த தேங்க்யூவை சொல்லணும், அதுவும் ஃபஸ்ட்டாகவே சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா, அது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் நம்பர், அது வந்து ஒரு மேஜிக் ஃபார்முலா உள்ளக்கூடிய ஒரு நம்பர். ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லும் போது ஓகே அப்படியே லைட்டாக எடுத்துப்போம். 2வது தடவை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதை டீப்பாக மீனிங்ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுவோம். 3வது தடவை சொல்லும் போது உண்மையாகவே ரொம்ப டீப்பாக சொல்லுவோம். ஸோ அப்படி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு ஃபீல் பண்ணும்போது முழுமையாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி நம்ம யூனிவர்ஸில் நிறைய இடத்துல வந்து
இந்த 3ங்கிற நம்பர் வந்து வரும். இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் ஒரு குழந்தை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து 1 2 3ன்னு ஒரு காம்பினேஷன்லேயே இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த தேங்க்யூ வந்து ஒரு 3ம் சேர்த்து ஒரே டைம்ல சொல்லுங்க. அது ஒரு மேஜிக் நம்பர் ஆஃப் கிரியேஷன், சீக்ரெட் மேஜிக் ஃபார்முலா அப்படின்னு கூட அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பா அந்த தேங்க்யூ 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 எப்பவுமே 3 தடவை சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப். இப்போ 10 லிஸ்ட் எடுத்தாச்சு இல்லையா? இந்த 10 லிஸ்ட்ல முதல் 3 எடுத்துக்கோங்க, டாப் 3. அந்த டாப் 3 வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபஸ்ட்டு டாப் 1ல இருக்கிறத எடுத்து எழுதிக்க போகிறோம். அதுக்கு கீழே வாட் இமோஷன்ஸ் டிட் யூ ஃபீல் வென் யூ ரிசீவ்ட் யுவர் டிசையர். அதாவது இப்போ உங்களுக்கு ஆசைப்பட்டது உங்களுக்கு கையில் கிடச்சிருச்சு, இப்போ என்ன மாதிரி இமோஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருதா, சந்தோஷம் வருதா, அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் இருக்கா, என்ன எக்ஸாக்ட் ஃபீலிங் இருக்கும் அதை அப்படியே எழுதுங்க, டிஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா, ரெண்டாவது கொஸ்டின், who was the first person you told when you received. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு கையில் கிடைச்சதுக்கு அப்புறமா யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்கிறத அவங்க என்ன இப்போ நடந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு அதையும் விஷுவலைஸ் பண்ணுங்க. எப்படி சொல்வீங்க, எந்த இடத்துல சொல்வீங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கூட எழுதலாம். மூணாவது கொஸ்டின், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கிரேட் திங் யூ டிட் வென் யூ ரிசீவ்டு. ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன உடனே பண்ணீங்க, இம்மீடியட்டாக உடனே பெஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை ரொம்ப டீட்டெயில்டாக கூட டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. ஸோ நீங்கள் இந்த 3 பாயிண்ட் எழுதும் போது ஆல்ரெடி அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நடந்த மாதிரியும், அதை நடந்த விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டோ யார்கிட்ட வந்து முக்கியமானவோ அவங்ககிட்ட சொன்ன மாதிரியும், என்ன மாதிரி உடனே நம்ம அதை பண்ணோம் அப்படிங்கிறதையுமே கூட டீட்டெயிலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அதுதான் உங்களோட டாப் கோலாக இருக்குது. ஸோ வீடு வாங்கினதுக்கு அப்புறமா எப்படி இமோஷன்ஸ் ஃபீல் ஆகும், யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பீங்க, உடனே என்ன பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ரெண்டாவது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பேன். மூணாவது போய் அந்த புது வீட்டில் அப்படியே ஜாலியாக உட்காந்துருப்பேன், அப்படியே படுத்து என்ஜாய் பண்ணியிருப்பேன், என்னோட வீடு நான் வாங்கிட்டேனேன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாப் 3 எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த 10ல் அந்த டாப் 3க்கு மட்டும் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த டாப் 3 வந்து உடனே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் இதை அட்ராக்ட் பண்ண ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இந்த 3மே வந்துடும் அப்படின்றாங்க. இன்னும் இதை பெஸ்ட் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மேஜிக் போர்டு அப்படின்றது, அதாவது விஷன் போர்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டிசையர்ஸ், ஆசைகள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஃபோட்டோ மாதிரி எடுத்து இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து கட் பண்ணி ஒரு மேஜிக் போர்டு மாதிரி ஒட்டி தேங்க்யூங்கிற வேர்ட்ஸை வந்து நல்லா போல்டாக எடுத்து பண்ணுங்க. இல்லைனா ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ் மேக்னெட் மாதிரி ஒட்டுங்க அப்படின்றதெல்லாம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக அதையுமே ட்ரை பண்ணலாம். ஸோ மேஜிக் ப்ராக்டிஸ் நம்பர் 13ஓட ரீகேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமே கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ். எப்பயும் போல டாப் 10 பிளெஸிங்ஸ், இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்தது, எதனாலுமே எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி அந்த 10 பிளெஸிங்ஸ் எழுதலாம். ஸோ 10 பிளெஸிங்ஸ் எழுதும் போதும் திருப்பி நான் அதே மாதிரி எழுதுறேன் அப்படின்றதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. ஒரு பர்சனை பற்றி எழுதுறீங்க, ரிப்பீட் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஆனால் அவங்களோட ஒரு பிளெஸிங்கும் மாறுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு, என் குழந்தை வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் மைன்யூட்டாக எழுதுங்க. இன்ஃபேக்ட் இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எழுத போயிட்டே இருக்கு, இப்பெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது, அவ்வளோ பிளெஸிங்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் மேபி நுணுக்கமாக பார்க்கலையா இருக்கும். நீங்கள் வந்து அந்த 10 பிளெஸிங்ஸை டிஃப்ரெண்ட்டாக எழுத முடியல, ஒரே மாதிரி தான் எழுதுறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் மைன்யூட்டாக அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இன்னும் கவனிக்கலன்னு அர்த்தம். இன்னும் மைன்யூட்டாக எடுத்து கவனிங்க. ஓகே, ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது, இந்த டாப் 10 டிசையர்ஸை எடுத்து எழுதுறது. தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடந்த மாதிரியே எடுத்து எழுதுறது. மூணாவது விஷயம், அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த டாப் 3 இருக்கு இல்லையா, அந்த டாப் 3 டிசையர்ஸை எடுத்து அதுக்கு கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸ் தான் நம்ம எழுதணும். என்ன இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க, யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்வீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க அது கிடைச்சதுக்கப்புறம் அப்படிங்கிறத 3 பாயிண்ட்ஸாக எழுதணும். ஃபைனலி இது எல்லாத்தையும் படிக்கும் போது தேங்க்யூன்னு ஃபீல் பண்ணிவிட்டு நிம்மதியாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 to 10 minutes டைம் ஒதுக்கிடுங்க. முடிஞ்சால் மேஜிக் போர்டு கிரியேட் பண்ணவும் முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ லாஸ்ட்டில் நம்ம டே முடியும் போது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த மேஜிக் ராக், நம்ம கிராட்டிடியூட் ராக், அதை எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு தேங்க்யூ ஃபார் த பெஸ்ட் திங், இன்னைக்கு நடந்த அந்த பெஸ்ட் திங்குக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த மேஜிக் போர்டை ரெடி பண்ணியிருக்கீங்க, அதாவது லிஸ்ட் எடுத்திருக்கீங்களா, அதுவே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் திங்காக கூட இருந்திருக்கலாம். அதுக்காக கூட நீங்கள் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிட்டு இன்னைக்கு நாளை நீங்கள் பெஸ்ட்டாக அமைச்சிட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. லெட் த மேஜிக் கண்டினியூ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.